Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இங்க நான் தான் கிங். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நான் தான் கிங் ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன காமெடி டிராமா மூவி சந்தானம் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. அடுத்த நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ கல்யாணம் ஆகாம இருக்காரு. வீடு இல்லங்கிற ஒரு பிரச்சனைனால 25 லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி போட்டு ஜமீன் வீட்டுல பொண்ணு எடுத்து அலையா செட்டில் ஆகலாம் நினைக்கும் போது ஜமீன் வீட்டுல பொண்ணு எடுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு தெரிய வரக்கூடிய ஒரு உண்மை என்ன, குடும்பமா சேர்ந்து கொலையை பண்ணிட்டு எப்படி மாட்டிக்காம தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு நடுவில் டெரரிஸ்டும் கூட சேர்ந்து என்ன காமெடி கலாட்டா பண்றாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான காமெடி டிராமா மூவி சந்தானம் ஸ்டைலில் இங்கே நான் தாண்டா கிங்னு கம்பேக் கொடுக்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக ஒர்க் அவுட் ஆகல. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாத்தையும் விட இந்த மூவி ஓகேஷான ஒரு டோனில் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பை பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராகவே இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப ஆவரேஜான ஒரு டோனில் கொண்டு போயிருந்தாங்க. சிங்கிள் ஷாட்டில் ஒரு 3-4 விஷயத்தை ஒன்றா சேர்ந்து மிட் பாயிண்டில் கனெக்ட் ஆகவும் கிரியேட் ஆகிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காமெடியை வச்சு நிறைய சீன்ஸ் அவர் ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பார். அதே மாதிரி இங்கேயுமே இன்டர்வல் சீன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளைமேக்ஸ்னு சொல்லி நிறைய விஷயத்தை நல்லாவே வாய்விட்டு சிரிக்க வைக்கிற அளவுக்கு சீனாக நிறைய விஷயம் காமெடியில் எவோட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுக்காக காமெடி ஆர்டிஸ்ட் உள்ள போட்ட எல்லாருமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஆக்டிங்கில் எல்லாருமே கொடுத்துருவ பண்ணி ப்ராப்பராக நீட்டாகவும் அந்த கேரக்டராகவும் பைத்தியக்காரத்தனத்தோட வாழ்ந்திருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ சந்தானம் ஆகட்டும். ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான காமெடி ட்ராமா தான், பட் ஸ்டோரியில் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே இவங்க எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவான ஒரு டோனில் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக நரேட் பண்ணிங்க, செகண்ட் ஹாஃப் வேணுனே சொதப்பி விட்டாங்களோன்னு உங்களே யோசிக்க வச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஸ்லோவாக ப்ரிடிக்டபிளாக சிம்பிளான ஒரு டோனில் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அவர் சொன்ன மாதிரி கிரிஞ்சாக இருக்குடாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. டெக்னிக்கலாக ஆவரேஜான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிம்லர் ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவான ஒரு டோனில் ரிப்பீட் மோட்ல கேட்குற அளவுக்கு இம்ப்ரெசிவாக கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்காக தான் அமைஞ்சிருக்கு. இந்த மூவியில் இருக்கக்கூடிய நோட்டபிளான திங்ஸே காமெடிக்காக மட்டும் கமர்ஷியல் மாஸ் மசாலானஸோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லாஜிக் எதிர்பார்த்து போனீங்கன்னா கன்ஃபார்ம் அடி வாங்குவீங்க. இந்த மூவியில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதையுமே நான் நோட் பண்ணி அட்ரஸ் பண்ணி காமிச்சு. அதை தாண்டி மூவியில் ஏகப்பட்ட டிராபேக்ஸ் இருந்தாலும் இதுக்காக போர் அடிச்சா வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண சந்தானம் ட்ரை பண்ணியிருக்காரு. போர் அடிச்சா டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில இருக்கிற மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நான் தான் கிங்குங்கிற படத்துக்கு பார்க்க போனவங்க எல்லாருக்குமே ஊதிட வேண்டா சங்குங்கிற மாதிரியான டோன் ஆஃப் நரேஷன்ல பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. சாக்கு மேல சாக்கு கொடுத்து காமெடி பண்றங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணி ஓவர் டோஸ் பண்ணி ரியாலிட்டி எந்த ஒரு இடத்துலையுமே ப்ராப்பரான எமோஷனல் கான்ஃபிளிக்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லாம இஷ்டத்துக்கு நிறைய விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணணும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காரு தவிர ப்ராப்பராக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்டோரியோடைய இழுத்துட்டு போகணுங்கிற ஒரு அந்த இன்டென்ஷன் ப்ராப்பராக எவால்வேட் ஆகலைங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இங்கே நான் தான் கிங் மூவிக்கு நாம தரப்புக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.